ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 13/4/2024 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 31ஆம் நாள், சமநோக்கு நாள், சுக்லபக்ஷம், உத்தராயணம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பிறந்த தினம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மீன லக்னம், இருப்பு 8 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 5 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று மாலை 5 மணி வரை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5 மணி 5 நிமிடங்கள் வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிஷம். நாமயோகம் இன்று காலை 6 மணி 2 நிமிடங்கள் வரை சௌபாக்கியம், அதன் பின்பு சோபனம். கரணம் இன்று அதிகாலை 5:23 மணி வரை பவம், அதன் பின்பு மாலை 5 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5 மணி 5 நிமிடங்கள் வரை யோகம் நன்றாக இல்லை, அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் பெருமாள், தாயார், ஸ்ரீ ஆஞ்சநேயர், நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகராகிய சனீஸ்வர பகவானை வணங்க மன சங்கடங்கள் நீங்கும், மன சந்தோஷங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி இன்னைக்கு வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறதுனால வராகி அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். வராகி தேவியே போற்றி அப்படின்னு 108 தடவை நீங்க காலையில சொல்லிட்டு நீங்க வெளியில கிளம்புங்க. உங்க நிகழ்ச்சிகள்லாம் நல்லபடியா நடக்கிறதா இல்லையா பாருங்க, கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷராசியில் குரு, ரிஷபராசியில் சந்திரன், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சனி மற்றும் செவ்வாய், மீனராசியில் ராகு, புதன் மற்றும் சூரியன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். தனவரவு தாராளமாக வந்து சேரும். 2ஆம் இடமாக ரிஷபராசியில் சந்திர பகவான் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். எடுக்கிற முயற்சிகள் இன்னைக்கு அற்புதமா வருமானத்தை கொண்டு வரும். அதாவது 11ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பலவிதங்களிலும் ஒருவித அனுகூலங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டங்கள் நீங்கிறது. அதற்குண்டான வேலைகள் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. குடும்பத்துல பாத்தீங்கன்னா இருந்து வந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் குறையும். கணவன் மனைவி ஒற்றுமை இன்னைக்கு சிறப்பா இருக்கு. உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்க்கிற அந்த சலுகைகள் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு குதூகலமான சூழ்நிலை நிலவும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த சலுகைகளை பெறுவீர்கள். வருமானம் திருப்திகரமாக அமையும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வீண் அலைச்சல் இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்கிறது நல்லது. குடும்பம், கணவன் மனைவி இதெல்லாம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகள் இராது. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரம் தொடர்பாக மனக்குழப்பம் வந்து நீங்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம்.
உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சிறிய அளவில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதூகலமான நாள். இன்னைக்கும் அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான், 9ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், 10ஆம் இடத்துல ராகு பகவான், 11ஆம் இடத்துல குரு பகவான். அற்புதமான ஒரு நாள். குடும்பம், கணவன், மனைவி இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும். உத்தியோகத்தில் நீங்க விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைப்பதால் குதூகலமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். இருந்தாலும் செலவுகளும் இன்றைய தினம் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு சிறிய அளவில் செலவுகள் வந்து சேரலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். 10ஆம் இடத்துல குரு பகவான், 9ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல கேது. இன்னைக்கு பரபரப்பா இருப்பீங்க. அதன் மூலமாவே சில நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்துல குழப்பமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இன்னைக்கு எதிர்பார்க்கிற சலுகைகள், உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் கேட்ட நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் காரியங்களில் சிறந்து விளங்குவார்கள். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வருமான சேர்க்கை உண்டாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான், 9ஆம் இடத்துல குரு பகவான், 8ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல கேது. சிறியளவில் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் பொறுப்போடு செயல்படுவீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய வேதங்கள் இருக்கலாம் என்பதால் கூடுமானவரை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளுக்கு கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி ஓரளவிற்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துல சந்திர பகவான், 8ஆம் இடத்துல குரு பகவான், 7ஆம் இடத்துல ராகு, ஜென்மராசியில கேது. குழப்பம் கொஞ்சம் இருந்தாலும் ஓரளவிற்கு அனுகூலம் உண்டு. ஏன் அப்படின்னா சந்திர பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கார். சந்திராசிரம விலகி சந்திர பகவான் அற்புதமா பயங்கர ஒரு பவரோட இருக்கார். அதனாலே இன்னைக்கு தந்தையார் ஆதரவா இருப்பா. குடும்பத்துல குழப்பங்கள் இருந்தாலும், கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை அருமையாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு நீங்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும்.
வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சார பரமேஸ்வரர். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால சில நேரங்களில் சில மனக்குழப்பம் இருக்கும். ஆனாலும் அதெல்லாம் நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே போயிட்டு இருப்பீங்க. அதாவது இன்னைக்கு உழைச்சா நமக்கு காசு அப்படின்னு நினைப்பீங்க. அதனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டாகும். ஏன்னா தராசு மாதிரி நீங்க நியாயமா இருக்கிறவர். அதே சமயம் குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரும். தேவையற்ற பேச்சுக்கள் தவிர்ப்பது உச்சிதம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் குறையலாம். உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் மேலதிகாரிகளை கூடுமானவரை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் தொடர்பாக சில பிரச்சனைகள், சில இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் காரியங்களில் சிரத்தையாக இருக்க வேண்டும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வதோடு மாற்று மருத்துவத்தையும் நாடுவது உச்சிதம். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சில காரியங்கள் தடை தாமதங்களை சந்திக்கலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுரிமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள். 7ஆம் இடமாகிய கலத்திரஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கார். அதே சமயம் பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 5ஆம் இடத்துல ராகு சில குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்கார். ஆனா இதெல்லாம் தவிடுபடியாக்கிறதுக்கு கேது பகவான் லாபஸ்தானத்துல இருந்துட்டு அற்புதமான ஒரு பலாபலன்களை கொடுத்துட்டு இருக்கார். அந்த வகையில இன்னைக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். குடும்பத்துல கணவன் மனைவி இதெல்லாம் இன்னைக்கு ஒற்றுமை ரொம்ப சிறப்பா இருக்கும். உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்த அந்த கோரிக்கைகள்ல இன்னைக்கு நிறைவேறும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுரிமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகை ருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். 5ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் குரு பகவான். 4ஆம் இடத்துல ராகு பகவான். 10ஆம் இடத்துல கேது பகவான். பொறுப்புகள் அதிகமாக தான் இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு சிறப்பா செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள், கணவன் மனைவி சின்ன சின்ன அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம். அப்படிங்கறதுனால நிதானமா யோசிச்சு நடந்துக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஆற்றல் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை அருமையாக செய்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் சில குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவான பாதையில் செல்லும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தன்னம்பிக்கை மிகும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதால் கடன் சுமை குறையலாம். உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு கடன் சுமை குறையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுரிமை மகர ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறதால சில நேரங்களில் சில மனக்குழப்பங்கள் இருக்கலாம். ஆனாலும் மனசுல சந்தோஷம் இருக்கும். குழந்தைகள் ஆதரவா இருப்பா. ஆன்மீக சிந்தனைகள் அதிகமா இருக்கும். குடும்பத்துல கணவன் மனைவி இன்னைக்கு ஓரளவுக்கு குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் நிலைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும்.
குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு குழந்தைகள் மூலமாக மன மகிழ்ச்சி தரும் சம்பவம் நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி ஓரளவிற்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை கும்பராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயண வாய்ப்புகள் மேம்படும் நாள் இன்னைக்கும். ஏன்னா 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். 3ஆம் இடத்துல குரு பகவான், 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு நடுவே சில அற்புதமான சூழ்நிலை நிலவும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பயண வாய்ப்புகள் மேம்படும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில முயற்சிகள் வெற்றியை கொடுப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உற்றார் உறவினர்களின் மூலம் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் மனமகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தைரியம் அப்படின்னு சொல்றதை விட இன்னைக்கு உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இதெல்லாம் சின்ன சின்ன அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராசிநாதன் குரு பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால உங்களோட முயற்சிகள் வருமானத்தை கொண்டு வந்து தரும். அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கு. உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரியிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில முன்னேற்றமான திட்டங்களை அதிரடியாக அறிவித்து அதிரடியான லாபம் குவிப்பீர்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் நல்ல தகவல் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். நல்ல மரியாதை கிடைக்கும் அலுவலகத்தில். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.